கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே உபாகமம் 32 10வது வசனம், பாழான நிலத்திலும் ஊளை இடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று. ஆம், ஆண்டவர் ஒரு மனிதனை, அதாவது மோசேயை கர்த்தர் சந்தித்த விதம், அவனை குறித்தான தேவனுடைய திட்டத்தை இந்த இடத்துல பார்க்கலாமே. அவனை தேவன் தமது பார்வைக்கு படும்படியாக ஒரு நாளிலே அவனை கண்டுபிடித்தாராம். கண்டுபிடித்த அவனை வெறுமையாக விடாமல் அவனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தினார், உணர்த்த வேண்டிய விதத்திலே அவனை உயர்த்தி, கண்மணி போல அந்த வாழ்க்கை பாருங்களேன். அவன் எவ்வளவு தூரம் ஆண்டவரால் நடத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு வந்தபோதும் தேவன் அவனை கண்மணி போல என்ன செய்தார், காத்தருளினாராம். அதே போல தான் இந்த நாளிலே நானும் நீங்களும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். கண்டுபிடிக்கப்பட்ட உங்களை என்னையும் தேவன் சும்மா விடவே மாட்டார். அவனை கண்டுபிடிக்கப்பட்டதான ரட்சிக்கப்பட்டதான உங்களை என்னையும் நிச்சயமாக தகப்பன் தன் பிள்ளையை கைப்பிடிச்சு நடத்துவது போல அனுதினமும் நம்மை நடத்தக்கூடியவராகவே இருக்கிறார். அதே போல தாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான பாதையை தம்மை குறித்தும் நம்மை குறித்தும் எப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உணர்வுகளை தேவன் தாமே நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவர் தெரிந்து கொண்டதான அந்த உயர்வான அனுபவத்துக்குள்ளாக, அந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ளாக, அந்த உயர்வான மேன்மையான அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்தி உயர்த்தி அதோடு விட்டுவிடாமல் அந்த உயர்வின் மத்தியிலும் கர்த்தர் தமது கண்மணியை போல உங்களை என்னையும் காக்கிறாராம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனிதன் விழலாம், ஆகவே விழக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். ஆகவே தான் அவர் கண்மணி போல பாதுகாக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட நம்மளை கண்டுதானே ரட்சித்தார். அப்ப மோசேக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் அல்ல. மோசேக்கு எப்படியெல்லாம் அவன் மேல கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்து அவனை நடத்தி உணர்த்தி கண்மணி போல பாதுகாத்தாரே, உயர்த்தினாரே, மேன்மைப்படுத்தினாரே, உன்னத அனுபவங்களை கொடுத்தாரே, மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினாரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த அற்புத அடையாளங்களை அவனை கொண்டு செய்தாரே. ஒரே ஒரு காரணம், அவனை கண்டுபிடிச்சாரு. எனக்கு இவன் வேணையா என்று சொல்லி தேவன் தமக்கு பிரியமாய் அவனை ஆண்டவர் கண்டுபிடித்து அவனை அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்குள்ளாக நடத்தினார். இன்றைக்கும் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர் தமக்கு தேவையான ஒரு நபர் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் கண்டுபிடித்தார், என்னை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஆகவே கண்டுபிடித்ததான நோக்கம் அவருக்குள்ளாக நடத்தப்பட்டு அவரால் உணர்த்தப்பட்டு உன்னதமான உயர்வுக்குள்ளாக நடத்தி கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கத்தான். ஆகவே ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உலகம் சொல்லும், மாமிசம் சொல்லும், பிசாசு சொல்லும், சில அனுபவம் கூட எங்கே கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா, ஏன் இந்த சோதனை, எதுக்கு இது, ஏன் எனக்கு ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஏன் உலக மக்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் என்றதான ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் ஒன்று, மோசேயை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் உங்களை என்னையும் நிச்சயமாக பாதுகாப்பது அதிக நிச்சயம். ஏன் அந்த மோசேக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார்னா, அதுபோல உன்னையும் நான் காப்பேன் என்பதற்காகத்தான், ஒரு உதாரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாக அவர் உள்ளங்கையில் வச்சிருக்கிறாரு. கண்மணி போல நம்மை பாதுகாப்பார். எதற்காக ரட்சித்தாரோ அந்த நோக்கம் திட்டமும் நம்மளை கொண்டு நிச்சயமாக செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அடிக்கிற புயலை பார்த்து, சுனாமியை பார்த்து, நடக்கிற சம்பவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அழைத்த அந்த திட்டத்துக்கு நேராக நடத்துவார். அதிகமாக அதிகமாக நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி உயர்த்தி அநேகருக்கு முன்பாக நிச்சயமாக மேன்மைப்படுத்துவாரே ஒழிய நாம் சிறுமைப்பட்டு போகவே மாட்டோம். மனம் கலங்காதிருங்கள், மனம் தளராதிருங்கள், காத்திருங்கள்,
புது பலனடையுங்கள், நிச்சயமாக உயர பரப்பீர்கள். பரலோக பிதாவே, மோசேயே கத்தாவை நீர் சந்தித்து, ஆமாண்டவரே, அவனை ஆண்டவரை கண்டுபிடித்து உணர்த்தி நடத்தி கண்மணி போல பாதுகாத்தீங்க. அதே போல ரட்சிக்கப்பட்ட எங்களையும் அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளாக நடத்துகிறீர். உங்கள் கையில் எங்களை வச்சிருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவங்களுடைய வாழ்விலே கர்த்தரால் நடத்தப்படுகிற உன்னதமான நாளாக, வெற்றியின் நாளாக, விடுதலையின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதாக. நன்மையை கிருபை இந்த நாளிலே தொடர்வதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.